அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ நம்ம கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றது, ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், போஸ்டிங் நேச்சர் என்ன, நம்ம கொடுக்கப்படுற வேலைகள் என்னென்ன இருக்கும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கவுன்சிலிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் அனலைஸ் பண்ண விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சப்போஸ் நான் சொல்லாத விஷயங்களும் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க, சரிங்களா? நான் சொல்லாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மற்றவங்க போறவங்களுக்கு ஒரு தெளிவான அனலைஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான், சரியா? ஸோ போஸ்டிங் ஓவராலா எல்லாமே சொல்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் விட்டப்ப வந்து இது டெம்பரவரியா பர்மனண்டா அப்படின்ற ஒரு கேள்வியே நடந்துச்சு. இது வந்து டெம்பரவரியா இல்லது பர்மனண்டா? இங்க பாருங்க, இந்த நோட்டிஃபைட் போஸ்ட் ஆன் டெம்பரவரி பேசிஸ் விச் ஆர் ஹேவிங் த டெம்பரவரியா பர்மனண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதுவே ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா இன்னமும் போய்கிட்டு இருக்குது. இது வந்து டெம்பரவரி அப்படின்ற பேஸ்ல, ஆனா என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே பர்மனன்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. பர்மனன்ட் ஜாப் தான், அதாவது இப்போதைக்கு எடுக்கிறாங்க, அதை தான் அவங்க சொல்ல வராங்க மீனிங், சரிங்களா? இப்போதைக்கு இந்த 2566 வேகன்சி எடுக்கிறாங்க. ஆனா இதே வேகன்சி அடுத்தடுத்து வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஸோ என்னது டெம்பரவரி பேஸ்ல இதான் மீனிங் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. பர்மனண்டா தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்றத மிக முக்கியமா சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மொத்தம் வந்து டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வந்து 5 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்? 5 டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்ட், சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சிவேஜ் போர்ட், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. ஸோ இந்த டிஎம்ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நகராட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நகராட்சியில இருக்கக்கூடியது, சரியா? அதே மாதிரி இந்த டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து இந்த பேரூராட்சி, கிராம ஊராட்சி அந்த சைடு போறது. இது இந்த இது. அடுத்து தமிழ்நாடு வாட்டர் ட்ரைனேஜ் போர்டு, அடுத்து சென்னை மெட்ரோ, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து சென்னையில மட்டும்தான் போஸ்டிங் போடுவாங்க. இது வந்து சென்னையில மட்டும்தான் போஸ்டிங் போடுவாங்க. ஆனா நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கணும். எம்பி, எம்எல்ஏ, பெரிய பெரிய ஆட்கள் கூட கான்டாக்ட் இருக்கிறது, மக்கள் கூட கான்டாக்ட் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு. ஸோ இதை பத்தி தான் ஒருத்தர் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாரு. இதை வந்து கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சூஸ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படியே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்னை மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்னது, நம்ம இங்கிட்ட இருந்து, அதாவது திருநெல்வேலி, அதாவது சவுத் தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்களா? ஸோ நிறைய இங்கிட்ட இருந்து போறப்போ வந்து சென்னையில மட்டும்தான் அவங்க போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதனால வந்து இதை எடுக்காதீங்க அப்படின்றதையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன நடக்குதுன்றதும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, ஒஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து ஒஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்துல. பட் எடுக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்காதீங்க. நீங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க, நமக்கு ஒர்க்கே கிடைக்காது அப்படின்ற பட்சத்துல வேணா நீங்க இதை சூஸ் பண்ணலாமே தவிர, நீங்க ஒர்க்கு வேற எது ஆப்ஷன் இருக்கிறப்ப இதை சூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து ப்ரொமோஷன் வந்து அவ்வளவா கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் கஸ்டமர் இஷ்யூஸும் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சீனியர் ஸ்டாஃப் சைடு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது அப்படின்றது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உள்ள போயிட்டு வேற ஒரு வேலைக்கு தேடலாம் அப்படின்றதையும் தயவு செய்து கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. வேற ஜாபுக்கு போறப்ப என்ஓசி கேட்டா கூட வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த இது, அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு வேணா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத அவர் தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இப்ப டிஎம்ஏனா இது நகராட்சி சம்பந்தமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வருஷங்கள் கழிச்சு டிரான்ஸ்பரோ இல்ல உங்க சொந்த ஊருக்கு ஏதோ ஒண்ணு வாங்கிக்கலாம். அதே மாதிரிதான் டிடிபி, இதுவும் பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஊர் கிராமமா இருக்குன்னா நீங்க வந்து அங்க போஸ்டிங் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும், சரியா? சோ 5 டிபார்ட்மெண்ட் இதுதான்.
சரிங்களா? 5 டிபார்ட்மெண்ட். ஸோ அப்ப எது எதுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்றது பாத்துக்கோங்க. இப்போ வந்து இதுதான் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒர்க் நேச்சர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒர்க் நேச்சர் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ்ல தான் போவாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன ஆயிருச்சு, ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ்ல தான் போவாங்க. அப்படி இருக்கிறப்ப இங்க பாருங்க, மொத்தம் 5 டிபார்ட்மெண்டா, டிஎம்ஏ, டிடபிள்யூடிபி, சிஎம்டபிள்யூஎஸ்பி, அதே மாதிரி ஜிசிசி, டிடிபி. இதுதான். ஸோ இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்லயும் எடுக்கிறாங்க, ஜிசிசிலையும் எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால வேகன்சி நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் நேச்சரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் நேச்சர், அதே மாதிரி ப்ரொமோஷன் எந்த மாதிரி இருக்கும் பேசிக்கா நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பேசிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் காமனா எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் காமனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவில். சரியா? சிவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு மேக்சிமம், அதே மாதிரி சைட் ஒர்க்கு, சைட் இன்ஜினியரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளானிங்கு. ஸோ எந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறேன் சிவிலுக்கு. அடுத்து ஃபீல்டு சர்வே பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரிட்ஜோ இல்ல வந்து புதுசா வந்து இப்ப ஒப்பந்தம் போட்டு இப்ப பாத்தீங்கன்னா மதுரை திருச்சியில டைடல் பார்க்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிவில் தான் முக்கியமா இருக்கணும். அதே மாதிரி ஹைவேஸ், ரோட்ஸ், ஸ்டேட் ரோட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகராட்சி, மாநகராட்சி. ஸோ இது எல்லாமே வந்து எல்லா சிவில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தான் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட மெக்கானிக்கல் சம்பந்தமான ஒர்க் ஷாப்போ, இப்ப இந்த உங்களுக்கு நகராட்சி, மாநகராட்சி எடுத்தீங்கன்னா அங்க ஓடக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், இல்ல மிஷினரிஸா இருக்கட்டும், அதை பத்தின ஒரு அப்டேட்டோ இல்ல அதை சரி பண்றதுக்கு இப்ப பஸ், ட்ரக்கு, நிறைய டிப்போலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதுல எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேகன்சி எடுத்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? மெக்கானிக்கலுக்கு அந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஒர்க் தான் இருக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல உள்ள சிஸ்டம், கேமராஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் எவ்வளவு எஸ்டிமேஷன் வரும். ஸோ ஒவ்வொன்றுமே எஸ்டிமேஷன் இருக்கு. இப்போ ஒரு மிஷினரிஸ் வாங்க போறோம், ஒரு இந்த கழிவுகளை அகற்ற இடத்துலடா ஒரு மிஷினரிஸோ இல்ல இந்த லாரியோ ஒரு இது செட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு எஸ்டிமேஷன் வரும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டீங்கன்னா கேமரா, சிஸ்டம், ஸோ இதெல்லாம் இருக்குன்னா அதோட எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளவு வரும். அதே மாதிரி பெரிய பெரிய இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் நிறைய இந்த இதெல்லாம் செட் பண்றாங்க பாத்தீங்களா, மாநகராட்சி ரிலேட்டடா. ஸோ அது எல்லாமே எலக்ட்ரிக்கல் லைன்ல வரக்கூடியதாக இருக்கும். மெக்கானிக்கல்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், சிவில்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாவும் சர்வேயிங் ஓரியன்டாவும் வரும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப இதுதான் வந்து ஓவராலா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். சரிங்களா? சிவில் மெக்கானிக்கலுக்கு நார்மலா இருக்கக்கூடிய நேச்சர். ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நீங்க யாரா வேணாலும் இருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர். சரிங்களா? சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலா யாரா வேணாலும் இருங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஜூனியர் இன்ஜினியருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோல் தான். சரிங்களா? மிகப்பெரிய ரோல் தான். ஸோ இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராச்சும் இப்ப ஜூனியர் இன்ஜினியரோ இல்ல சர்வேயரோ வந்து இந்த எஸ்டிமேஷன், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு எஸ்டிமேஷன் போடுறாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு நீங்க வந்து ஏஇயோட சைன் இருந்தா தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. ஏஇயோட சைன் இருந்தாதான் அப்ரூவல் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஏஇயா இருக்கும்போது ஃபீல்டு சர்வேயும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு இது ஒரு நமக்கு ஒரு அதாவது இது ஒரு வேலை வருது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சைட்டுக்கு அப்ரூவல் பண்ணுங்க அப்படின்னு வருது, அது எப்படி இருக்கு, அதோட எஸ்டிமேஷன் கரெக்டா இருக்கா, அது கரெக்டான இடத்துல இருக்கா. ஸோ இந்த மாதிரி சர்வேயிங் சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், ஸோ யாரா வேணாலும் இருங்க. இப்போ மெக்கானிக்கல்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு எனக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து இத்தனை மெக்கானிக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு இது பண்றாங்கன்னா அது அத்தனை பேர் தேவைப்படுமா, இந்த மாதிரி எஸ்டிமேஷன் வரப்ப அதை கரெக்ட் பண்ணி எவ்வளவு உங்களால பண்ண முடியுமோ இது நீங்க மேல இருக்கவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். இது எல்லாமே ஏஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு கெத்தான ஜாப் தான். சரிங்களா? ஆனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொறுத்து அதோட வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுமே தவிர மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இந்த சிடபிள்யூ அதாவது சென்னை மெட்ரோ வாட்டர் பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல். ஸோ இது வந்து இந்த போஸ்டிங் வந்து ஒரு போஸ்டாவே இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல்னு ஒரு போஸ்டே இருக்கு. சிவிலும் மெக்கானிக்கல் ரெண்டு பேரும் சேர்ந்து யாரு வேணாலும் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இதை காமனாவே போட்டிருக்காங்க. இப்போ இதுல கார்பரேஷன், ஜிஜிசி, இங்க பாத்தீங்கன்னா சிவில் மட்டும்தான் எடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பிளானிங், இங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ இந்த மாதிரி தான். சரியா? இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் டீடைல்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த ஒர்க் நேச்சருக்கு வந்தோம்னா கரெக்டா இருக்கும்.
சரியா? ப்ரொமோஷன் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆபீஸ் ஜாப்லாம் யார் யார் எடுக்கலாம், எந்த போஸ்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது காமனா நான் நார்மலா இருக்கிறத சொல்றேன். சரிங்களா? ஏஇ ஃபர்ஸ்ட் வந்து ஏஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஓகே, இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு மேல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏஇஇ யாருன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அவருக்கு மேல இஇ இருப்பாரு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருப்பாரு. அதுக்கு மேல சி இருப்பாரு, சிட்டி இன்ஜினியர் இருப்பாங்க. சோ இதுல வந்து டைரக்டா போஸ்ட் எடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஇஏ தான் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல எடுக்கிறாங்க. ஏஇஏ தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருப்பாங்க. சோ இங்க இருந்தா ஒவ்வொரு ப்ரொமோஷனா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். சரிங்களா? இங்க இருந்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரொமோஷன் வரும். சோ இந்த ப்ரொமோஷன்லாம் எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படின்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா இப்ப ஏஇயா இருக்கீங்க. ஏஇல இருந்து ஏஇக்கு உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒன்று முடிச்சதை வச்சு அவங்க எடுத்துருவாங்க. அடுத்து இந்த ஏஇஇ ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியராகவும் ஜூனியர் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியராகவும் ஜூனியர் இன்ஜினியர், அதாவது ஜூனியர் இன்ஜினியர்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வருவாங்க. ஸோ இந்த ஏஇஇ ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர், மினிமம் 1 இயருக்கு மேல வந்து ஏஇயா நீங்க இருந்திருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கார்பரேஷன் மெயின் ஆபீஸ்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும். 3 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஏஇஇ ஆக முடியும். எது? ஏஇல இருந்து ஏஇ. அடுத்து இஇ ஆகணும்னா இதுல இருந்து நீங்க இஇ ஆகணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏஇ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா கண்டிப்பா 1 இயர் ஒர்க் பண்ணிருக்கணும். அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா 1 இயர் ஒர்க் பண்ணிருக்கணும். அதே மாதிரி தான் கார்பரேட் மெயின் ஆபீஸ்ல வந்து கண்டிப்பா 2 இயர்ஸ் வந்து நீங்க இருந்திருக்கணும். ஏதாச்சும் ஒரு கார்பரேட் மெயின் ஆபீஸ்ல ஏஇயா 2 இயர்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து சிட்டி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா கண்டிப்பா நீங்க 3 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா 3 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் வார்டு ஆபீசரா 1 இயர் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா சில நேரத்துல டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா சில நேரத்துல டைரக்டா இது பண்ணாம இதுல டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் இருக்கும். சோ அதை நீங்க பாஸ் பண்ணியோ எழுதியோ நீங்க வந்து உங்களோட ப்ரொமோஷனை நீங்க வாங்கிக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து கிளாஸ் 1ல வரும். இதெல்லாம் வந்து கிளாஸ் 1 கேட்டகரியில வரும். கிளாஸ் 2ல தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரும். ஓகேவா? ரைட். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இப்படிதான் போடுவாங்க அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட். சோ இதெல்லாம் கிளாஸ் 3ல வரக்கூடியது. கிளாஸ் 3ல வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜேஇ, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். சரியா? இதுக்கு முன்னாடி யாருன்னா ஐடிஐ முடிச்சவங்க ஸ்கில்டு அசிஸ்டன்ட் வருவாங்க. சோ இந்த ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இப்ப டைரக்டா ஜூனியர் இன்ஜினியர் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இங்க இருந்து என்ன பண்ணிடலாம், டைரக்டா ஏஇக்கா போகலாம். சோ அதே மாதிரிதான் ப்ரொமோஷன் 1 இயரோ 2 இயர்ஸோ நீங்க வேலை பார்த்துட்டு நீங்க டைரக்டா வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஏஇயா வந்துடலாம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல எடுக்கிறாங்க. இப்ப ஜேஇயுமே பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல எடுக்கிறாங்க. சரியா? இதுதான் ப்ரொமோஷன். இப்படிதான் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். கிளியராங்க? சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்து ஒர்க் நேச்சர். சரி, இப்ப ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்ப ஒர்க் நேச்சர் நம்ம ஒவ்வொருத்தர பார்த்துருவோம். சரிங்களா? சோ நீங்க வந்து இப்ப வந்து ஒரு 9 to 6 ஜாப் போகணும். ஸோ 9 to 6 ஜாப் போகணும், ஆஃபீஸ் ஒர்க்கு தான் நீங்க போகணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பரேஷனை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்ல டவுன் பிளானிங்குமே உங்களுக்கு டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், டவுன் பிளானிங் இவங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். 9 to 6 ஜாப் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஓவர்சியர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராஃப்ட் மேனு, ஸோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சைட் ஒர்க்கா இருக்கும். ஓவர்சியர், டிராஃப்ட் மேனு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸோ இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க், அதாவது சைட் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒர்க் இன்ஸ்பெக்டர் இங்க கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு மேல ஜேஇ ஆர் ஏஇ இருப்பாங்க. அவங்க சொல்ற வேலையை தான் கேட்கணும். ஜேஇ ஆர் ஏஇ இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்ற வேலையை தான் கேட்கணும். இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு பாத்தீங்கன்னா வேலை பளு ஜாஸ்தியா இருக்கும். வேலை பளு என்னவா இருக்கும்? அதிகமான வேலைகள் இருக்கும். ஸோ ஜேஇ ஏஇ யாரா இருந்தாலும் அவங்க வந்து எல்லா வேலையும் இவங்களை வச்சுதான் செய்ய சொல்லுவாங்க. ஸோ ஏஇயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க் தான். ஆனா நீங்க ஃபீல்டுலயும் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். என்னன்னா சைட் ஒர்க், விசிட் பண்ணும், சூப்பர்வைசர் பண்றது நம்மளோட வேலையா தான் இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு 9 to 6 ஜாப்க்கு போகணும், நான் வந்து இப்ப அதர் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும், இப்போ டிஎன்பிசிலோ ஏதோ ஒரு அதர் எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா நீங்க இந்த டவுன் பிளானிங், அதாவது டிஎம்ஏ இருக்கு பாத்தீங்களா, டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டிடிபி டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். டிஎம்ஏ அல்லது டிடிபி டிபார்ட்மெண்ட்டை நீங்க சூஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஆபீஸ் ஒர்க்கு ரிசர்ச் ரிலேட்டடாகவும் தான் இருக்கும். ஸோ இப்போ வேலைக்கு போற இது, அதாவது உமன்ஸா இருக்கலாம், நிறைய பேர் உமன் கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்கலாம் வந்து நீங்க டிஎம்ஏ டிடிபியை ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? டிஎம்ஏவோ டிடிபி டிபார்ட்மெண்ட்டோ நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல நான் நிறைய கத்துக்கணும், எனக்கு வந்து லேர்னிங் வேணும், பவர் வேணும், மக்களோட டைரக்டா அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓவர்சியரு, அதுக்கப்புறம் டிராஃப்ட் மேனு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி போஸ்ட் நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்களாம் வந்து சைட் ஒர்க் தான் பார்ப்பீங்க, சைட் ஒர்க் தான் பார்ப்பீங்க. இந்த ஏஇயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் தான். ஏவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் தான். கிளியராங்க? ஸோ இப்படிதான் இருக்கும் ஒர்க் நேச்சர். ஸோ இந்த இதுதான் நான் சொல்றேன். இப்போ அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல்னா நான் எலக்ட்ரிக்கலோட வேலையெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தவங்க வந்து ஆஃபீஸ்ல எனக்கு வந்து ஒரு சிஸ்டம், இத்தனை சிஸ்டம் வேணும் இந்த ஒர்க்குக்காண்டி, இத்தனை கேமரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணிட்டு ஓகே பண்றது தான் ஏஇயோட ஒரு வேலை. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும். மெக்கானிக்கல்ல எனக்கு வந்து இத்தனை வண்டி தேவைப்படுது, இத்தனை மெக்கானிக் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸஸோ மாநகராட்சி ஆஃபீஸ்ல இருந்து வேலை பார்க்குற காலேஜ் என்னன்னா அது கரெக்டா இருக்கா இல்லையா. அதே மாதிரி பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கட்டுறாங்கன்னா அந்த இடத்துல சிவில் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் மெக்கு வருவாங்க, அப்புறம் எலக்ட்ரிக்கல் வருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு இருந்து தான் முக்கியமான ஆட்களா போவாங்க. அதுல ஏஇ ஜேஇ இவங்களோட வேலை தான் அதிகமா இருக்கும். டவுன் பிளானிங் ஆபீசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த மாதிரி பிளானிங் இருக்கக்கூடியதான் இருக்கக்கூடியதான் எது, இந்த கார்பரேஷன், அதாவது டவுன் பிளானிங் ஆபீசர். சரிங்களா? ரைட்டு. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சொல்லிட்டு டிப்ளமோ லெவல்ல இருக்கக்கூடியது. ஸோ இவங்க குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் ஏஇயா ப்ரொமோஷன் வருவாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே தான் வரும், ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே தான் வரும். ஸோ இவங்களும் அதிகமான வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டிராஃப்ட் மேன் ஓவர்சியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க், டிராஃப்ட் மேன் ஓவர்சியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் தான் இருக்கும். நீங்க யாராச்சும் 9 to 6 ஜாப் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஎம்ஏவை சூஸ் பண்ணலாம் அல்லது டிடிபியை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும், 9 to 6 ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். நீங்க அதர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதோ, ஏன்னா வேலைகளும் உங்களுக்கு வந்து மினிமமா தான் இங்க இருக்கும். அது என்ன நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் அது வந்து இன்னும் அதிகமா இருக்கும், அந்தந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய சீனியர் அடிப்படையை பொறுத்து இருக்கும். டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் தான் முக்கியமான ஆள், அதையும் சொல்லிட்டேன் நான். டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஜினியர், ஸோ இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரியில தான் வருவாங்க. ஒர்க் இன்ஸ்பெக்டர் இவங்க வந்து ஜேஇ அல்லது ஏஇ கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்றப்ப அதாவது சுகாதார சம்பந்தமானதான். சரிங்களா? மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த குப்பையை எடுக்கிறதுக்கு வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொசு மருந்து அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நோய் வராம தடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலைகள்லாம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட ப்ரொமோஷன் டீடைல்ஸ் வந்து நமக்கு கரெக்டா தெரியல. சரிங்களா? ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஸோ சேலரி பேவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஏஐ பொறுத்த வரைக்கும் 37,700 இருந்து 1,38,500. உங்களுக்கு இந்த டவுன் பிளானிங் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 35,900 இருந்து 1,31,500. அதுக்கப்புறம் டிராஃப்ட் மேன் இதெல்லாம் 35,400 1,30,400. அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு 18,200 இருந்து 67,100. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் 35,400 ஒரு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய ஜாப், மற்ற எல்லாருக்குமே மினிமம் 35,000 சம்பளம் கன்ஃபார்மா உண்டு. சரிங்களா? ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களோட சோர்ஸ் தான். சரிங்களா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களோட சோர்ஸ் தான். மொத்தம் பாத்தீங்கன்னா 2,566 வேகன்சி. மொத்தம் எத்தனை வேகன்சி? 2,566 வேகன்சி. ஸோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண போறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு
ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நம்புறேன். சரிங்களா? என்னென்ன ஜாப், என்னென்ன ஒர்க் நேச்சர், ப்ரொமோஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல எதுவும் தவறுதல் இருந்தாலும் கீழே தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். அதே மாதிரி அடுத்து TNMAWS எக்ஸாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்க எல்லாம் போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்து வருமா அப்படின்றது நமக்கு தெரியும். அது ஒரு முக்கியமான விஷயம். மேபி மே ஜூன்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டிஎன்பிசியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே ஜூன்ல தான் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ அதுக்குண்டான அப்டேட்டட் சிலபஸ் மெட்டீரியல், TNMAWS எல்லா மெட்டீரியலுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்றத நம்புறேன். ஓகேவா? ஸோ என்னால் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வேற எதுவும் சொல்லணும், வேற எதுவும் டவுட்ஸ் வேணாலும் தாராளமா கேளுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த DMA, DDP அதுல வந்து ப்ரொமோஷன் நீங்க மாத்தி மாத்தி எங்கனாலும் போட்டுக்கலாம். இந்த TMAல இருந்து DDP வந்துக்கலாம், இதுல இருந்து இங்க போய்க்கலாம். சரிங்களா? மத்ததுல வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபரோ அதுவோ கிடைக்காது. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சென்னை மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.